ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6128 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளர்க் போஸ்டிங்கானது டிகிரி குவாலிஃபிகேஷனாலும் இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர மற்ற மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தேர்வுகளுக்கு ரொம்ப நல்ல சான்ஸு. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கிளர்க் போஸ்டிங்கானது ஐபிபிஎஸ்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1/7/2024 இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 21/7/2024 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 21 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. 3 வாரம் தான், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்ஆர்பிக்கு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நாள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஜாப் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மந்த் ப்ராசஸ் தான். அதுக்குள்ளே பேங்க் ஜாப் எல்லாத்தையுமே அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 வகையான பேங்க் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதாவது இந்த 11 வகையான பேங்குக்குமே ஐபிபிஎஸ் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க, காமனான எக்ஸாம் வச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எல்லா பேங்குமே இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் எல்லாத்துக்குமான கிளர்க் போஸ்டிங்குமே இந்த ஐபிபிஎஸ் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 6128 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இந்தியன் பேங்க், யூகோ பேங்க்கில் இன்னும் வேகன்சி சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 பேங்க்கில் இன்னும் வேகன்சி சொல்ல. அந்த வேகன்சி எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் தான் அலாட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8000 வேகன்சி கிட்ட போயிடும். அதனால் ஒரு நல்ல வேகன்சியே கிடைக்கும். ஸ்டேட் வைஸாக தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2/7/1996 1/7/2004 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குனா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்னா 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குனா 10 வருஷமும், விடோஸ் டைவர்ஸ் உமன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் ஒரு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 38, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரிலாக்ஸேஷனோட பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட் 1993 இந்த 2/7/1993 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 2/7/1991 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஏஜுக்கு இடையில இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 31-33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எந்த டிகிரினாலும் ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஃபீஷியல் லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜில் நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேகன்சிக்கு கட்டாயமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். மேனேஜர் போஸ்ட் லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 175 ரூபா சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்குலாம் 850 ரூபா சொல்லியிருக்காங்க. 850 ரூபான்றது இந்த பேங்க் ஜாபுக்குலாம் ஒர்த்து தான். சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே டேக் ஹோம் சேலரி 30,000 ரூபா வரைக்குமே வரும். 27,000 30,000 வரைக்குமே வரும். அதனால் ஒரு நல்ல ஜாப் தான். பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். எல்லாமே சிபிடி முறை தான். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது இங்கிலீஷ் கிராமர்ஸ். மற்றபடி நியூமெரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 35 கொஸ்டின் தமிழ்லேயே எழுதலாம். இந்த ஸ்டார் எதுக்காக போட்டிருக்காங்கனாக்கா அந்த லோக்கல் லாங்குவேஜ்லையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எழுதுறீங்க தமிழ்நாடு கேண்டிடேட் எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3ல் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 100 கொஸ்டின். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 40, ரீசனிங்லேருந்து ஒரு 50, ஆப்டிலேருந்து ஒரு 50 அப்படின்னு சொல்லி மொத்தம் 190 கொஸ்டின் 200 மார்க்குக்கு. இதுலேயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லோக்கல் லாங்குவேஜ். தமிழ்நாடு கேண்டிடேட் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். புதுச்சேரி கேண்டிடேட் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் இந்த 5 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்குது. ஆனால் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி தான். தமிழ்நாடுக்கு தான் வேகன்சி அதிகமாக இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பின்னாடி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் பார்ப்போம்.
அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஐபிபிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஏற்கனவே இஎஸ்ஐசிக்கெலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தே அப்ளை பண்ணிடலாம். உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடி எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. எதுவுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து பின்னாடி ஸ்டேட் வைஸான வேகன்சி ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரில் ஆரம்பித்து எல்லா ஸ்டேட் அண்ட் யூனிட் அண்ட் டெரிட்டரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதுலையுமே ஒரு 5 பேங்க் கிட்ட இன்னும் வேகன்சி சொல்லவே இல்லை. அந்த 5 பேங்குமே வேகன்சி சொன்னாக்கா இன்னும் அதிகமாகும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 665 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூபிக்கு ஒரு 1200 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வேகன்சி ரொம்ப அதிகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் இன்னும் வேகன்சி சொல்ல. இந்தியன் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ஈக்குவலாக பிரான்ச் உண்டு. கனரா பேங்க்கில் மட்டுமே 440 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வேகன்சி எப்பவுமே இந்தியன் பேங்க்லேயுமே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1000 வேகன்சி வரைக்குமே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் இன்னும் வேகன்சி சொல்ல. மற்ற பேங்க் எல்லாத்துலேயுமே வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஐஓபி எல்லாத்துலேயுமே அதோட வேகன்சி ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கோங்க. தனித்தனியாலாம் அப்ளை பண்ணுறது கிடையாது. காமனாக ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி மார்க் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேங்க்குக்காக செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரியான பிரான்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். முன்னாடி அதிக மார்க் எடுத்திங்கனாக்கா நீங்கள் பிடிச்ச பேங்க்லேயே ஜாப் எடுத்துக்க முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், அப்படி இல்லைனா கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்க பெரிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்கன்றப்ப ஒன்று உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப ட்ராவலாக இருக்காது. எக்ஸாம் சென்டர்லாம் நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் டிஸ்ட்ரிக்டை. அதனால் அப்ளை பண்ணும்போதே அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஜாபு, எல்லாருக்குமே சூட் ஆகிற பேங்க் ஜாபு. அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் பேட்ச் மூலமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 தான் சொல்லியிருக்கோம். இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா 32 தேர்வுகள், எல்லா டெஸ்ட்டுமே எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி 32 தேர்வுகள். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் ரெடி பண்ணியிருப்போம். அதுவுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு தனியாக பிடிஎஃப் கொடுப்போம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ், அதாவது எல்லா டாப்பிக்குமே பேசிக் மேக்ஸ்லேருந்து எல்லா டாப்பிக்குமே இருக்கிற மேக்ஸ் டாப்பிக்கான A to Z வீடியோ கிளாஸஸ் ஷார்ட்கட்டோடு கொடுப்போம். தமிழில் எல்லா கிளாஸஸுமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். குரூப் 2 தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் 800 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கே பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் ஷெடியூலில் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலே அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். அதையும் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி முதல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியாச்சு. அதற்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த பிடிஎஃப்லேயே கடைசியாக அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம். அதையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.